2 பேர் எந்திரிச்சு வாங்கம்மா. பெரிய ஆள் வாங்கம்மா. தூக்குமா, ஆளை தூக்குமா. பொறுமசாமி உதவி செய்யணுமா? மனுஷனுக்கு மனுஷன் பாதுகாப்பு. வாங்க. வந்த தெய்வம் உட்கார்ந்த இடத்துல 2 ஆடு சாமி. எனக்கு அது போதும். நீ வந்த இடத்துல உட்கார்ந்து ஆடு, எனக்கு அதுவே போதும். ஆடு அறப்புறமா சாட்சிப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தொட்டு வந்த குடும்பம் சரி, இன்னைக்கு பாலாசலமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பேர்தான். நம்ம தொட்டு வந்ததுனால நீதி இழந்து போச்சுன்னு சொல்லிடக்கூடாது சாமி. அந்த பேச்சை நம்ம எடுத்துக்க கூடாது. சரி, பொறுமையா உட்கார்ந்தார். அப்படி இந்த வில்லச்சாமி குடியார் என் கதையை சொன்னேன். ஆனா வாழ்ந்தாலும் உன்னோட செத்தாலும் உங்களோட சொன்னாலே அன்னைக்கு சண்டாறு இல்லையுமா கண்ணிகளையா வயசுல கண்ணத்துல மாங்கலியம் அணியாத பருவத்துல வெள்ளமல காட்டுக்குள்ளே கைபிடிச்சு கூட வந்தியே. நீ எங்கடி போன? உனக்கு யாரு இருக்கிறா? இருக்கு சாமி. போன நீதி யாருக்கிட்ட இருக்க? வெள்ளையமா அடிப்படைக்கு அருப்பு கொண்டது 10 ரூபா, அருப்பு கொண்டது 10 ரூபா. புளிய மரம் தூரம் சரி, அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ளே சண்டாடின கைவிடிச்சு கூட்டி போக விலகிட வெள்ளையம்மா என்னென்ன ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க. அவளுக்காக என்னென்ன வாங்கி கொடுத்தோம் தெரியுமா? அந்த சண்டாடி குளிக்க மஞ்சள் விதவிதமா கேட்பா. அடே அப்பா, குடங்குடமா வாங்கி கொண்டு போய் கொட்டுவேன். சரி அம்மா, அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துல மறந்து இருக்கிற அந்த நீதியை நம்ம கண்டுபிடிக்கணும். மதுரை பாண்டியா நீ வாடா. நீ இருந்து வாழ வச்ச உசுறு இந்த மதுரை பாண்டியா நீதி எங்க கூட இந்த நாடகத்தோடு ஒரு சிறப்பு தெரியுமா? சொல்லுங்க. இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கண்ணிகளியாம இருந்தாங்களே, அது உனக்கு கண்ணிகளியாத பொண்ணு